ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கூருக்கு போயிருக்கோம் இல்லையா? அங்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குது. நாம் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குள்ளே உழண்டுக்கிட்டு டெய்லியும் 1008 பிரச்சனைகள், 1008 கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு காலைல என்ன சமைக்கிறது, மதியம் என்ன சமைக்கிறது, நைட் என்ன சமைக்கிறது, இவங்க கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறது, இவ்வளோ கடன் இருக்கே, பிள்ளைங்க படிப்புக்கு என்ன பண்ணுறது, ஃபீஸ் எப்படி கட்டுறது, இது எல்லாம் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காது. வீட்டில் வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு அந்த ஒத்த இதெல்லாம் இருக்குங்க. அந்த பூ வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம வந்துட்டு சமைக்க தேவையில்லை, நம்ம வந்து துணி துவைக்க தேவையில்லை, நம்ம எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துடும். நம்மளுக்காக ஒருத்தவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்கள். மற்றவங்களுக்கு தான் நம்ம சாப்பாடு போட்டு பழக்கம், ஆனால் நம்மளுக்கு சாப்பாடு வந்துட்டு மற்றவங்க செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் இது மாதிரி நம்ம வெளியில் தங்க போகிற டைமில் நம்மளுக்கு வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு அவ்வளோ கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. நாம் என்ன தான் நல்லா சமைச்சாலும் நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு சமையல் செஞ்சு நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். நம்ம இதை விட கூட நல்ல டேஸ்டியான சாப்பாடு செஞ்சுருப்போம். ஆனால் வந்து இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்காங்களே, காஃபிலாம் நம்மளுக்கு இன்னொருத்தவங்க செஞ்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப குதூகூலமாயிரும்.